நெகேமியா என்ற ஒரு தேவ மனிதர், ஆண்டவர் மேல் அன்பும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த நெகேமியா சூசான் என்கிற அரண்மனையில் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள், யூதா என்றால் அந்த யூத ஜனங்கள், அதாவது எருசலேம் அந்த யூதேயா பகுதியில் இருக்கிற மக்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்ட போது சூசான் அரண்மனையிலே நெகேமியா இருந்தார். இப்படி அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அநேகர், அதில் சிறப்பானவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டு அவங்க அரண்மனையிலே அரசாங்க பணிகளிலே ஈடுபடுத்தப்பட்டார்கள். அதிலே ஒருவர் நெகேமியாவாக இருந்தார். அந்த மாதிரி கூட்டத்தில் தான் தானியேல், ஷாத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ அவங்கெல்லாம் இருந்தாங்க. எஸ்ரா போன்றவர்கள், செருபாபேல் அதெல்லாம் வாசிக்கிறோம்ல, அங்கெல்லாம் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள். எருசலேமிலிருந்து இந்த சூசான் அரண்மனை என்கிற அந்த ராஜாவின் அரண்மனை இருக்கிற இடம் வரைக்கும் சுமார் 1000 மைல் தூரம் என்பதாக சொல்லப்படுகிறார். பாருங்கள், எருசலேமில் நேபுகாத் நேச்சார் படையெடுத்து வந்து பாபிலோன் ராஜா வந்து அந்த பட்டணத்தை தீக்கொளுத்தி அழித்து அங்கே இருக்கிற வீடுகளெல்லாம் சுட்டெரித்து அங்கே இருக்கிற மக்களை அடிமைகளாக்கி அநேகர் இரத்த சிந்தி மரித்தார்கள். அநேகரை கைதிகளாக சொந்த நாட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். 1000 மைல் தூரம், 1550 கிலோமீட்டர் என்பதாக சொல்லப்படுகிறது. எவ்வளோ பயங்கரமான காரியம் பாருங்கள். பாபிலோனில், அந்த எருசலேமில் இருந்த பாபிலோனுக்கு ஒரு கூட்டத்தார் நடந்து போனாலே 4 மாத பிரயாண தூரமாக, அவ்வளோ தூரம் இவ்வளோ ஜனங்களை அடிமையாய் கொண்டு போகப்பட்டு அந்த தேசத்தில் அடிமைகளாக்கப்பட்டார்கள். ஆனால் நெகேமியா கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருடைய சாட்சியாக அவருக்கு பிள்ளையாக வாழ்ந்ததுனால தேவன் அவருக்கு ஒரு கிருபை செய்து அரண்மனையில் ஒரு பெரிய வேலை அவருக்கு கிடைத்தது, அரசாங்க வேலை. அதை குறித்து 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அவர் பான பாத்திரக்காரனாக இருந்தார். கப் பியரர் என்று சொல்லப்படுகிற பான பாத்திரக்காரன், அந்த ஒரு பணி அவர் செய்து கொண்டிருந்தார் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். 1ஆம் அதிகார கடைசி வசனத்தில் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாக இருந்தேன் என்று சொல்லுகிறார். பான பாத்திரக்காரனா என்னது அப்படின்னா, ராஜாவுடைய அரண்மனையில் ராஜாவுக்கு பக்கத்தில் இருந்து அவருக்கு வந்து சேவை செய்கிற பணி. அதில் ராஜாவுக்கு ஒரு பானங்கள், ஒரு திராட்சை ரசம் கொடுக்கப்படுகிறது, பழரசம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் ராஜா உடனே வாங்கி குடிக்க மாட்டார். ஏன்னா அந்த நாட்களில் ராஜாக்களுக்கு விஷம் வைத்து கொன்று விடுவார்கள். எதிரிகள் அரண்மனை வரைக்கும் வந்துடுவாங்க, விஷம் வைத்து கொல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் ராஜா சாப்பிட்றதா இருந்தாலும், ஒரு திராட்சரசம் குடிக்கிறதா இருந்தாலும், ஒரு பழரசம் குடிக்கிறதா இருந்தாலும், தண்ணீர் குடிக்கிறதா இருந்தால் கூட அவர் டைரெக்டாக வாங்கி குடிக்க மாட்டார். பக்கத்தில் பான பாத்திரக்காரன், கப் பியரர், அதாவது அந்த கப்பை சுமக்கிறவன் என்கிற ஒரு ஆள் இருப்பாங்க. அவர் வாங்கி முதல்ல குடிப்பார். அந்த திராட்சை ரசமோ பழரசமோ தண்ணீரை குடித்து கொஞ்ச நேரம் ராஜா பார்ப்பார். அவர் சாகலை, உயிரோடு இருக்கிறான்னா இந்த பானத்தில் நமக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லி அதன் பிறகுதான் அவர் குடிப்பார். அப்போ ராஜாவுக்கு நம்பிக்கைக்குரியவர்களைத்தான் கூட வச்சிருப்பாங்க. நெகேமியா ஒரு அந்நிய தேசத்தில் அடிமையாக கொண்டு வரப்பட்டாலும் அரண்மனையில் அவருக்கு வேலை, ராஜாவுக்கு பக்கத்தில் அவருக்கு வேலை. இந்த மாதிரி ஸ்லாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. தானியலுக்கு கிடைத்தது, இங்கே நெகேமியாவுக்கு கிடைத்தது. ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிறார். ராஜா இவர் குடிக்கக்கூடிய பானத்தை இவர் ருசி பார்த்து கொடுத்த பிறகுதான் ராஜா குடிப்பார். ஆகாரமானாலும் இவர் சாப்பிட்டு உயிரோடு இருக்கிறத பார்த்து தான் ராஜா சாப்பிடுவார். அந்த மாதிரி ராஜாவிற்கு நம்பிக்கைக்குரியவராய் கூட இருக்கிற மனிதர் தான் நெகேமியா. அப்போ இவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஏன்னா ராஜா அரண்மனையில் வேலை, ராஜா இருக்கிற ரூமில் வரைக்கும் போகலாம், அப்படியே டைனிங் ஹால் வரைக்கும் போகலாம், கூடவே இருக்கலாம், ராஜா கிட்ட நேரடியாக பேசலாம். இது எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால் எல்லாருமே இவருக்கு பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய உயர்ந்த பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவருக்கு ஒரு குறையும் இல்லை. நல்ல வசதியான வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை, அரசாங்கத்தில் நல்ல ஒரு வேலை. அதனால் அவருக்கு ஒரு குறைவும் இல்லை. அவர் முகம் வாடி இருக்கும்போது ராஜா கேட்குற, நெகேமியாவே நீ ஏன் துக்க முகமாக இருக்கிற? ஒரு தேசத்தின் ராஜா. அவர் ராஜான்னா பல தேசங்களை வெற்றி பெற்று ஆளுகை செய்கிறவங்க.
அதனால் ரொம்ப பிரபலமான பிரம்மாண்டமான பெரிய ராஜ்யத்தினுடைய ராஜாக்களாக இருந்தவர்கள். அவர் வந்து விசாரிக்கிறார்னா சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அந்த மாதிரி நெகேமியா இருக்கிறார். அப்போ அந்த நெகேமியா அந்த மாதிரி ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை பாதுகாப்பில் இருக்கும்போது எருசலேமிலிருந்து அவருடைய உறவினர்கள் சிலர் வருகிறாங்க. இவங்க அடிமையாக பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டாலும் சிலர் தன்னுடைய எருசலேம் பட்டணத்துக்கு போயிட்டு வருவார்கள். இப்போ எஸ்ரா ஒரு கூட்டத்தோடு ஒரு கூட்ட மக்களை அழைத்து கொண்டு போனார். செருபாபேல் மூலமாக ஒரு கூட்ட மக்கள் எருசலேமுக்கு போனாங்க. இதெல்லாம் நம்ம எஸ்ரா புஸ்தகத்திலெல்லாம் வாசிக்கிறோம், தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அப்படி சிலர் வந்து எருசலேம் 4 மாத பிரயாணம் அங்கேருந்து கால்நடையாக புறப்பட்டு போனால் அங்கங்கே தங்கி 4 மாதம் கழித்து தான் போய் சேர முடியும். எருசலேமுக்கு போயிட்டு ஒரு ஆள் திருமணமான 8 மாதம் 1 வருஷம் ஆயிரும். அந்த மாதிரி எருசலேமுக்கு போயிட்டு வந்த நெகேமியாவுடைய உறவினர்கள் அவங்ககிட்ட அவர் விசாரிக்கிறார். அவங்க வந்த உடனே நீங்கள் யூதேயா போயிட்டு வந்தீங்களா, எருசலேமுக்கு போயிட்டு வந்தீங்களா, நம்ம பட்டணம் அங்கே கொஞ்சம் ஜனங்கள் மீந்து இருக்கிறாங்க, அங்கே கொஞ்சம் ஜனங்கள் விடப்பட்டு இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற நம்முடைய ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு விசாரிக்கிறார். பாருங்கள் 2ஆம் வசனத்தில், சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் நான் விசாரித்தேன். அன்பா விசாரிக்கிறார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போது செல்ஃபோன் வந்துட்டு நிறைய வசதி வந்துட்டு அதனால் வந்து வீடியோ காலில் பேசுகிறாங்க, எல்லாத்தையும் காமிச்சிடுறாங்க, பார்த்துட முடியும். ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் அப்படிலாம் கிடையாது. எங்கேயாவது வெளிநாட்டு ஊழியத்துக்கு போனால் ரொம்ப ஆசையாக விசாரிப்பேன், நம்ம தேசம் எப்படி இருக்குது பிரதர், நம்முடைய தேசத்தில் எல்லா காரியம் எப்படி இருக்குது, இப்படிலாம் நாங்கள் கேள்விப்படுறோமே எப்படின்னு ஆசையாக விசாரிப்பாங்க. இப்போ யாரும் விசாரிக்கிறதில்ல, ஏன்னா இப்போ தான் எல்லாமே செல்ஃபோனில் எல்லாத்தையும் பார்த்துட்றாங்கல்ல. அதனால் அப்போது வந்து அது ஆசையாக விசாரிப்பாங்க, நம்முடைய ஜனம், நம்முடைய தேசம், நம்முடைய ஊர் எப்படி இருக்குது அப்படிலாம் விசாரிப்பாங்க. அதே மாதிரி நெகேமியா நம்முடைய பட்டணம் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற நம்முடைய ஜனம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஆசையாக விசாரிக்கிறார். அப்பொழுது என்ன செய்தி சொல்லப்படுகிறது, சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறாங்க. ரொம்ப தீங்கு கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க, நிந்தைக்குள்ளே இருக்கிறாங்க, எல்லாரும் அவங்களை அற்பமாக பேசுகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, அந்த மாதிரி தீங்கு நிந்தைக்குள்ளே இருக்கிறாங்க. எருசலேமின் அலங்கமெல்லாம் இடிபட்டு கிடக்குது. எவ்வளோ ஒரு மகிமையான பட்டணமாக இருந்துச்சு, அதனுடைய மதில் சுவர், அதனுடைய அலங்கம், எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பட்டணம், இன்றைக்கு அது இடிக்கப்பட்டு அலங்கோலமாக கிடக்குது. அதுதான் சொல்கிறாங்க, இடிக்கப்பட்டு அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு, நெருப்பினால் சுட்டரித்து தான் நேபுகாத்நேச்சார், சுட்டரிக்கப்பட்டது அப்படியே கிடக்குது, பாழடைஞ்சு கிடக்குது அப்படின்னு அந்த செய்தியை சொல்கிறாங்க. நெகேமியா பார்த்த எருசலேம் வேறு, பெரிய மதில் சுவர், பிரம்மாண்டமான மதில் சுவர், தேவாலயம், அழகழகான வீடுகள், எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு பட்டணம் எருசலேம். இப்போ அந்த பட்டணம் பாழடைந்து போய் கிடக்குது. அங்கங்கே ஜனங்க குடியிருக்கிறவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ரஷ்யா யுத்தம் நடக்கு உக்ரைனில், டிவியில் பார்க்குறீங்களே, நியூஸில், எவ்வளோ பிரம்மாண்டமான கட்டடம்லாம், இந்த பெரிய பட்டணம்லாம் பாழடைஞ்சு போச்சு. இவங்க குண்டு போட்டு கட்டடத்தெல்லாம் இடித்து, வீடுகளை இடித்து, மக்கள் இருக்கிற கொஞ்சம் ஜனங்களை சிறுப அனுபவித்து பயத்தில் கலக்கத்தில். இப்போவே நம்ம டிவியில் அந்த பார்க்கும்போது நியூஸில் அந்த பட்டணம் இப்படி பாழாய் கிடக்கிறதை பார்க்குறோம். அதே மாதிரி எருசலேம் பட்டணம் பாழாய் போயிற்று. இந்த செய்தி அவனுக்கு சொல்லப்பட்ட போது நாம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். வேணும் அவங்களுக்கு, கர்த்தர் தான் தீர்க்கதரிசி அனுப்பி சொன்னார், கேட்டதானே. கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பினார்ல, சொன்னார்ல, இந்த மாதிரி வரப்போது, மனம் திரும்புங்க, ஒழுங்காக இருங்க, நீங்கள் இது மாதிரி கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிங்க, இந்த மாதிரி விக்கிரக ஆராதனைலாம் பண்ணாதுங்க, பாவத்துக்கு இடம் கொடுக்காதங்க, கர்த்தருடைய கற்பனையை கை கொள்ளுங்கன்னு எத்தனை தீர்க்கதரிசி அனுப்பி பேசினார். கேட்டாங்களா? இவங்க கேட்கறதில்ல. அதனால தான் இந்த அழிவு, அதனால தான் இந்த கஷ்டம், அதனால தான் சிறுமை அனுபவிக்கிறாங்க. இப்போ என்ன பாரு, நான் இங்கே வந்தாலும் கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால அரண்மனையில் வேலை, ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிறேன், பாதுகாப்பாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ராஜாவே நான் சாப்பிட்ற அந்த சாப்பாடை ருசி பார்த்து கொடுத்தா தான் சாப்பிடுவார். என்னை கர்த்தர் எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறாரு பார்த்தியா? அவங்க கேட்டாங்களா ஆண்டோடைய வசனத்தை?
கேட்கல, கீழ்ப்படியலை, இஷ்டப்படி நடந்தாங்கல்ல. அதனால தான் பட்டணம் அழிஞ்சு கிடக்குது, சிறுமை அனுபவிக்கிறாங்க, அதனால தானே கஷ்டம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருப்போம். ஆனால் நெகேமியா அப்படி சொல்லலை. நெகேமியா உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு, பாதுகாப்பாக இருக்கிறாரு. ஆனாலும் நெகேமியா அப்படி சொல்லலை. கர்த்தர் என்ன பாதுகாப்பாக வச்சிருக்கிறார். அவங்க ஒன்றும் கீழ்ப்படியலை, அழிஞ்சு போனாங்க, அப்படி அவர் பேசவில்லை. அதுக்கு பதிலாக என்ன நடக்குது பாருங்களேன். 4வது வசனம், இந்த வார்த்தைகளை நான் கேட்ட பொழுது, இந்த வார்த்தைகளை, எருசலேம் இப்படி கிடக்குது, அங்கே உள்ள ஜனங்கள்லாம் சிறுமை அனுபவிக்கிறாங்க, அதை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து, முதலாவது சொல்கிறாரு நான் உட்கார்ந்துட்டேன். அப்படியே அதுக்கு என்ன அர்த்தம்? நின்றுக்கிட்டு இருந்த நெகேமியா ஒரு சேர் கொண்டு வான்னு கீழே உட்கார்ந்தாரா? அதுக்கு என்ன அர்த்தம் உட்கார்ந்துன்னா? நம்ம சொல்கிறோம்ல, இந்த செய்தி கேட்டோன்னே ஷாக் ஆகிட்டேன், அப்படியே உட்காந்துட்டேன் அப்படி சொல்லுவோம் தெரியுமா? அப்படியே நில குலைஞ்சிட்டேன், அப்படியே ஒன்று செயல்படாமல் ஆயிட்டேன், அப்படியே உட்காந்துட்டேன்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி நெகேமியா சொல்கிறேன், நான் உட்காந்துட்டேன், அப்படியே என் மைண்டெல்லாம், என் பட்டணம், என் ஜனம், ஐயோ இந்த பட்டணம் பாழாய் கிடக்குதா, சிறுமை அனுபவிக்கிறாங்களா, அவருடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பு வந்து விட்டார். அதனால் அப்படி செயலற்றவராய் உட்கார்ந்து விட்டார். அதுதான் சொல்கிறேன், நான் உட்கார்ந்து அப்படின்னு. நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க, அவருடைய உள்ளம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது, தன்னுடைய தேசம், தன்னுடைய மக்களை குறித்த காரியம் தன்னை எவ்வளவு தூரம் பாதித்திருக்கிறது என்பதை அவர் குறிப்பிடுகிற அந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்க. முதலாவது சொல்ல, நான் உட்கார்ந்துட்டேன், என்னால் அதுக்கு மேலே எதுவும் செயல்பட முடியலை, நான் உட்கார்ந்து. என்ன செய்தாராம்? அழுதாராம். அவர் சொல்லுகிறார், நான் அழுதேன், கண்ணில் கண்ணீர். நிறைய நெகேமியா உட்கார்ந்து அழுகிறார். அவெல்லாம் பார்க்க, ஏன் அழுகிற, எதுக்கு அழுகிற? இவர் பார்க்கல, இவர் கேள்விப்படுகிறார், அவ்வளோதான். அதை பார்த்துட்டு வந்த உறவினர்கள் சொல்கிறாங்க, அதுவே அவருக்குள்ளே பாதிப்பை உண்டாக்கி விட்டார். அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய பாதிப்பை அதை உண்டாக்கி விட்டார். அதனால் அவர் சொல்கிறார், உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறேன். அழுதார், அப்படி அழுதுகிட்டே இருக்கிறார், கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறார், அவருடைய கண்ணில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறாரு. அழுது கொண்டிருக்கிற ஒரு மனிதர், அவர் அழுகிறார். அப்படியே அவருடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் அவர் அழுகிறார். நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் நிறைய ஊழியர்கள், அதில் நவநீதர் அண்ணன் அப்படின்னு ஒரு ஊழியக்காரங்க இருக்காங்க. எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அவங்க ரொம்ப மேடையில் பிரசங்கம் பண்ண பிரபலமான பிரசங்கியார் கிடையாது. ஆனால் இந்த தேசத்துக்காக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதர். அநேக வருஷத்துக்கு முன்னால் நான் அவங்களை முதல் சேலத்தில் டேனிஷ்பேட்டையில் நான் சந்தித்தேன். அதன் பிறகு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாலேயே அவங்கள்ட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்கன்னு வைங்களேன், நீங்கள் போய் அவங்கள சந்தித்து ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறிடும். ஒரு 5 நிமிஷம்தான் அவங்கள்ட்ட பேசி பாருங்கள். அப்படி இந்தியாவை பற்றி அவங்களுக்கு தெரியாததே கிடையாது. இந்தியா, வட இந்தியா, எல்லா மாநிலத்துக்கும் போயிருக்கிறாங்க. மக்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு மாநிலத்தில், பீகாரில், குஜராத்தில், ராஜஸ்தானில், ஜம்மு காஷ்மீரில், ஹிமாச்சல் பிரதேசத்தில் இந்த ஆதிவாசி மக்கள், மலைவாசி மக்கள், ஒவ்வொரு மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளோ சிறுமை அனுபவிக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கன்னே தெரியும். அவங்க இந்திய மக்களை குறித்து அப்படி பேசினா அவங்கள கண்ணில் கண்ணீர் வரும். ரோட்டில் பேசினாலும், வீட்டில் பேசினாலும் கண்ணீர் வரும். அப்படியே கண்ணீர் சிந்தி அழுவாங்க அது சொல்லும்போதே. ஏன்னா இந்திய தேசத்தை குறித்த ஒரு பாதிப்பு அவருடைய உள்ளத்தில், இந்திய தேசத்தை குறித்த, இந்திய மக்களை குறித்த ஒரு பாதிப்பு அவங்களுடைய உள்ளத்தில். இவ்வளோ என் ஜனம் இருக்காங்களே, இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களே, இவங்கெல்லாம் இயேசுவை அறிந்த பரலோகத்துக்கு வரணுமே அப்படின்ற ஒரு ஏக்கம் அவனுடைய உள்ளத்தில், ஒரு பாதிப்பு இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவங்கள்ட்ட பேசினாலும் உங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்ட பேசின சில நம்முடைய நேரங்கள், அவங்கள சந்திக்கும் போதெல்லாம் பேசின காரியம்தான் அந்த 40 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்ப காலத்தில் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார். என் இருதயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார். ஒரு தேசம், தேச மக்கள், அவங்களை குறித்த இந்த அளவுக்கு பாரம் நம்மை பாதிக்க வேண்டும் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அது மாதிரி நெகேமியா பாருங்க, அவருக்கு என்ன குறை?
அவருக்கு பானபாத்திரக்காரர், அரண்மனையில் வேலை, அரசாங்க வேலை, பாதுகாப்பாக இருக்கிறார். ஆனால் தன்னுடைய தேசம், தன்னுடைய மக்கள் அதை குறித்து அறிந்த போது அவருடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பு வருது. அப்படியே உட்கார்ந்து விட்டார். அழுதுகிட்டே இருக்கிறார், கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கிறார், அழுகிறார். சிலர் கேட்டுப்பா, நெகேமியா ஏன் அழுகிற? ஏன் உங்கள் வீட்டில் யாராவது செத்து போயிட்டாங்களா? உங்கள் குடும்பத்தார் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? எதுக்கு அழுகிற? என் ஜனம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, என் தேசம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். தனக்காக அழலை, தன் குடும்பத்துக்காக அழலை, தன் சொந்தங்களுக்காக, நீ சொந்தக்காரங்களுக்கு நீ அழலை. தன்னுடைய தேசம், தன்னுடைய மக்கள், அதுதான் அவருடைய சொந்தமாய் கருதினார். அது தேவனுடைய தேசம், அவங்க தேவனுடைய மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா? அவருடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பு, அதனால் உண்டாகிற கண்ணீர். அழுது கொண்டே இருக்கிறார். அவர் உட்கார்ந்து அழுது இப்போ அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, சில நாளாய் துக்கித்து. அவருடைய உள்ளத்தில் துக்கம் வந்துட்டு, அந்த துக்கம் பாருங்கள், சில நாளாய் துக்கம். இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தர் மரிச்சிட்டா அதில் சொந்தக்காரங்க, உறவுகள், நெருங்கின உறவுகள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. மனைவி, பிள்ளைகள், அது மாதிரி ரொம்ப நெருங்கின உறவுகள் ரொம்ப உள்ளத்தில் பாதிப்புப்படுவாங்க. ஏங்கி அழுவாங்க, அழுகை அடக்க முடியாது. ஒருத்தர் போயிட்டாலே, தெரிஞ்ச ஒருத்தர் போயிட்டாலே சத்தமிட்டு அழுவாங்க, பலன் இல்லாமல் போக மாட்டோம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பலனே இருக்காது, பேச பலன், அதுக்கு அழுகை, அதுக்கு பிறகு மேலே அழுகுவதற்கு அவங்களுக்கு பலன் இருக்காது. அதுதான் அப்படி ஓஞ்சி போய் உட்கார்ந்துருப்பாங்க. தண்ணி குடிக்க மாட்டாங்க, காஃபி குடிக்க மாட்டாங்க, சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க கண் முன்னால் அவங்களுடைய உறவை அவங்க இழந்திருக்கிறாங்க. அந்த பாதிப்பு அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதுனால சாப்பிட மனம் வராது, தண்ணி குடிக்க மனம் வராது, எதில் விருப்பம் இருக்காது, இந்த சூழ்நிலை குறித்தே கவலை இருக்காது. திடீர்னு ஒரு ஊழியக்காரர் போயிட்ட சத்தமிட்டு ஐயோன்னு அலறுவாங்க, தலையில் அடித்து கொள்வாங்க, சிலர் மார்பில் அடித்து கொள்ளுவாங்க. யாரை குறித்து வெட்கப்பட மாட்டாங்க. ஏன்? அவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த மரணம் அவங்களை பாதித்து விட்டார். அந்த இருதயத்தில் பாதிப்பு வந்தால் அந்த நேரம் மாத்திரம் அல்ல, அடக்கம் பண்ணிட்டா மற்றவங்கெல்லாம் பாருங்கள், அடக்க முடிய வரைக்கும் கொஞ்சம் துக்கமாக இருப்பாங்க, அழுவாங்க. அடக்க முடிச்சுட்டு வந்த உடனே விருந்து சாப்பிடக்கூட, எல்லாம் சாப்பிடுங்க, ஓகே முடிஞ்சது, சூழ்நிலையே மாறிடும். ஆனால் அவங்களுடைய மனைவியோ கணவரோ பிள்ளைகளோ நெருங்கின உறவு சம்மந்தப்பட்டவங்க பாருங்கள், துக்கமாகவே இருப்பாங்க. அந்த பாதிப்பு இருக்கும், அவங்களுடைய உள்ளத்தில் அந்த துக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் 2 நாள் அல்ல, சில மாதங்களாக அந்த துக்கம் இருக்கும். அதனால் சிலருடைய குடும்பத்தில் ஒரு மரணம் வந்தால் எனக்கு உடனே போவதற்கு கஷ்டமாக இருக்கும். பாவம், கண்ணீர் வடிப்பாங்களே, எப்படி போய் அதில் அப்படின்னு சொல்லி. அதனால் சில சமயம் 1 வாரம் கழித்து 2 வாரம் கழித்து நான் போவேன், கொஞ்சம் அவங்க ஆறுதல் அடையட்டும், இல்லை நம்ம பார்த்த வேற ரொம்ப கண்ணீர் விட்டு அழுவாங்க அப்படின்னு சொல்லி சில சமயம் அப்படி தான் நான் போவேன். சில வீட்டுக்கு 1 மாதம் கழித்து போனாலும் என்னை பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சிருவாங்க, பிரதர் நீ சத்தமிட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. 1 மாதம் ஆகியும் அவங்களுடைய உள்ளத்தில் ஆறுதல் வரலை. அந்த துக்கம் அவருடைய உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த துக்கம் சிலர் 6 மாதம் கழித்தாலும் அதை நினச்சி அழுதுகிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? தனியாக உட்காந்து அப்படியே அழுவாங்க. என் கணவரை நினச்சி, என் மனைவியை நினைத்து, என் பிள்ளையை நினச்சாலே அந்த பாதிப்பு அவருடைய உள்ளத்தில் இருக்கும். அந்த துக்கம். நெகேமியா பாருங்கள், அவருடைய குடும்பத்தார் யாரும் சாகலை, அவருடைய குடும்பத்தில் உள்ள அவங்களுடைய உறவுகள் யாரும் இல்லை, அவருடைய தேசத்தின் மக்கள், அவங்களுடைய பாதிப்பு நெகேமியாவுடைய உள்ளத்தை பாதித்தது. அதனால் சில நாளாய் துக்கித்தாராம். உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குதா? இந்தியாவில் நடக்கிற ஒரு செய்தி கேட்கும்போது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பு வருதா? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய உள்ளம் பாதிக்கப்படுதே. பாருங்கள், சில நாட்களுக்கு முன்னால் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 14 வயசு பிள்ளைய ஒரு 4-5 பேர் சேர்ந்து கொண்டு போய் கூட்டு பலாத்காரம் பண்ணி அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி, அந்த துன்மார்க்கர்கள் அந்த பிள்ளையினுடைய வஸ்திரத்தை உரிந்து, வஸ்திரமே இல்லாமல் நடந்து வீட்டுக்கு போய் ரோட்டில் அனுப்பிட்டாங்க. இந்தியாவில்ங்க ஒரு 14 வயசு பிள்ளை. நினச்சி பாருங்கள், தூங்க முடியுதா? அது உங்களுடைய உள்ளத்தை பாதிக்குதா? அதை நினச்சி பாருங்கள், அழுக வருதா அவங்களுக்கு? அது எங்கள் உத்தரப்பிரதேசத்தில் யாரோ ஒரு பிள்ளை, யாரோ இல்லைங்க, நம்ம இந்திய பிள்ளைங்க, நம் தேசத்தில் இருக்கிற ஒரு வாலிப பெண்
நம்ம தேசத்தில் இருக்கிற 14 வயசு ஒரு இளம் பிள்ளைங்க, அதனுடைய உள்ளம் எப்படி கூனி குறுகி வேதனைப்பட்டு மிருகத்தை போல நடந்து கொள்கிற மிருகங்கள் இந்தியாவில் பெருகி கொண்டிருக்கிறது. அப்படின்னா யோசித்து பாருங்க. இந்த நிகழ்ச்சி உங்களை பாதிக்குதா? இந்த மாதிரி செய்தியை கேட்கும்போது வாசிக்கும் போது உள்ளம் பாதிக்குதா? நம்முடைய உள்ளம் பாதிக்கணும். சில செய்தி கேட்டால் நம்முடைய உள்ளம் பாதித்து அழுகவர் ஏன் தெரியுமா? ஆண்டோடைய உள்ளம் பாதிக்கப்படுது. உன் தேசத்தில் நடக்கிற அநியாயத்தை பாரு, உன் நாட்டில் நடக்கிற துன்மார்க்கத்தை பாரு, என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட என் பிள்ளைங்க படுகிற கஷ்டத்தை பாரு. மிருகத்தை போல நடந்து கொள்கிற பொல்லாத மனிதர்கள் இந்தியாவில் பெருகிக்கிட்டு இருக்காங்களே, நான் ஏன் அழிக்கக்கூடாது இந்தியாவை? என் ஆண்டவர் சொல்லுவதை போல இருக்கிறதல்லவா? யோசித்து பாருங்க. நம்முடைய உள்ளத்தை பாதிக்குதா? நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க பாதிக்கப்பட்டாதான் உங்களுக்கு பாதிப்பு வருமா? இந்தியாவில் ஒரு பாதிப்பு வந்தா, இந்திய மக்கள் பாதிக்கப்பட்டா உங்களுக்குள்ள ஒரு பாதிப்பு வரணும். அதுதான் தேசத்தின் மேல் இருக்கிற உண்மையான அன்பு. அதுதான் ஆத்துமாக்கள் மேல் இருக்கிற உண்மையான அன்பு. நெகேமியா எங்கேயோ இருக்கிறார். 1000 மைலுக்கு அங்கே எருசலேம் பட்டணம் இடிபட்டு கிடக்குது. இவர் 1000 மைலுக்கு அங்கே வசதியான வாழ்க்கை, அவருக்கு ஒரு குறையும் கிடையாது. அரண்மனையில் ராஜா மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. ஆனால் தன்னுடைய ஜனம், தன்னுடைய பட்டணத்தின் செய்தியை கேட்டபோது அவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு விட்டார். உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறார். சாப்பிட மனம் வரல, தூங்க முடியலை. அதை நினச்சி ஏன் பட்டணம், ஏன் ஜனங்கள் அழுதுகிட்டே இருக்கிறார். அவருடைய உள்ளத்தில் அந்த பாதிப்பு இருந்த இந்திய தேசத்தை குறித்த பாதிப்பு நமக்கு இருக்குதா? நம்முடைய நாட்டில் நடக்கிற காரியத்தை கேள்விப்படும் போது நம்முடைய உள்ளம் பாதிக்கப்படுதா? ஒரு கிட்டத்தட்ட 1.5 கோடி ஆண்கள் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டுட்டாங்க. குடும்பங்கள், லட்சக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு பெண்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, அழுகிறாங்க. குடும்பம்லாம் பாதிக்கப்பட்டு சிதைந்து கிடக்கிறது தமிழ்நாட்டில். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பு வருதா? உங்களுக்குள்ள ஒரு வேதனை வருதா? யோசித்து பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு கண்ணீர் வருதான்னு சிந்தித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறார். ஒரு சகோதரர் சொன்னார், பிரதர், சென்னை பட்டணத்தில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, முக்கியமாக சனிக்கிழமை இரவு பயங்கரமான காரியம் நடக்கிறது. என்ன பிரதர்னு கேட்டேன். தமிழ்நாட்டு சென்னை பட்டணத்தில் நிறையா இந்த ஹோட்டல்களில், கிளப்புகள், இரவில் அவங்க ஒரு விழா நடத்துகிறாங்க, ஃபங்க்ஷன். எல்லா வாலிப பையங்கள்லாம் ஒன்றா கூடுறாங்க, வாலிப பெண் பிள்ளைகள்லாம் ஒன்றா கூடுறாங்க. அது உள்ளே போகிறதற்கு அந்த 5000 ரூபாய் கட்டணம் செலுத்தணும். பணம் 5000 ரூபா கட்டினா தான் உள்ளே போக முடியும். அதை கட்டி கியூவில் நிற்கிறாங்க, இடம் கிடைக்காம. பணம் அவ்வளோ கட்டி ராத்திரி முழுவதும் அங்கே கேவலமான காரியம் நடக்கிறது. இதை நான் அறிந்து கேள்விப்பட்ட போது, இதை என்ன நடக்குது பார்க்கணுன்னு நானும் போய் பணம் கட்டி ஆண்டவர் என்னை கொண்டு பார்க்க வைத்தா. போனால் எல்லாம் ஓரின சேர்க்கை, வாலிப பெண் பிள்ளைகள் ஒரு பக்கம், வாலிப பையன்கள் ஒரு பக்கம். சோதோம் கோமோராவின் பாவம் நான் பார்த்துட்டு வேதனைப்பட்டு, பிரதர், தூங்க முடியல, சாப்பிட முடியல. எங்கள் சென்னை பட்டணத்தில் இவ்வளவு அக்கிரமம், தெய்வனை துக்கப்படுத்துகிற காரியம் நடக்குதே. சோதோம் கோமோரா பாவம் பெருகினாலே தெய்வனுடைய கோபாக்கின தேசத்தில் வந்துடும். ஏன் சென்னை பட்டணத்தை அழிக்கக்கூடாது? இவ்வளோ பாவம் பெருகி கொண்டு இருக்கிறது. இவ்வளவு துன்மார்க்கமாய் வாலிபர்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வாலிப பெண் பிள்ளைகள் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெருகி கொண்டு மதுபான ஒரு பக்கம் பெருகுகிறது, சோதோம் கோமோரா பாவம் பெருகுகிறது, போதைப் பொருட்கள் ஒரு பக்கம் பெருகுகிறது. கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள் வரைக்கும் போதைப் பொருட்கள் வந்துவிட்டது. ஹெராயின் என்கிற கொடிதான போதைப் பொருட்கள் இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் விற்கப்படுகிறது. எவ்வளோ பயங்கரமாக தேசம் போய்கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் கேள்விப்படும் போது, பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்தில் பாதிப்பு வருதா? ஒரு பாதிப்பு உண்டாகுதா? ஐயோ, இப்படி என் தேசம், என் மக்கள் பாதிக்கப்படுறாங்களே. ஒவ்வொன்று விலையேறப்பட்ட ஆத்துமாக்கள், ஒவ்வொரு வாலிபனுக்குள்ள, வாலிப பெண் பிள்ளைக்குள்ள இருக்கிற ஆத்துமா விலையேறப்பெற்றது. இயேசு அதுக்காக சிலுவை சுமந்தார், ரத்தம் சிந்தினார், பாடுபட்டார், அவங்களுக்காக தன்னை பலியாய் கொடுத்தார். அந்த மாதிரி ஆத்துமாக்களை சாத்தான் இவ்வளவு வஞ்சித்து பாவத்துக்கு அடிமையாக்கி சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறானே. எங்களுடைய தேசத்தில், எங்கள் பட்டணத்தில் அந்த பாரம் நம்மை அழுத்துதா? யோசித்து பாருங்கள். உங்கள் உள்ளத்தில் அந்த பாரம் இருக்குதா? உங்களுடைய உள்ளத்தில் அந்த துக்கம் வருதா? யோசித்து பாருங்கள்.
நம்ம சுயநலமாய் நம்மை குறித்தே யோசித்து கொண்டு இருக்காதபடி தேசத்தை எட்டி பாருங்க. தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன என்று கவனியுங்கள். நெகேமியா இதெல்லாம் பார்த்தபோது தான் அதை கண்ணால் பார்க்கல, அவர் காதால் கேட்கிறார், அவ்வளவுதான். அவங்க வந்து சொல்கிறாங்க இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு. அதுவே அவரை அவ்வளவாய் பாதித்து விட்டார். உட்காருகிறார், அழுகிறாய், சில நாளாய் துக்கித்து. எவ்வளோ நாள் தெரியுமா? 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் பாருங்கள். நெகேமியா ராஜாவுக்கு முன்னால் போய் நிற்கும்போது 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாக முகமாக இருக்கிறது என்ன? நெகேமியாவே, நீ துக்கமுகமாக இருக்கிறியே, இது உனக்கு வியாதி இல்லையே, உனக்கு வியாதி இல்லை, இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல என்றார். அப்பொழுது மிகவும் பயந்து, ராஜாவுக்கு முன்னால் துக்கத்தோடு நிற்கக்கூடாது, ராஜாவுக்கு முன்னால் இருக்கிற வேலைக்காரங்க போய் துக்கத்தோடு நிற்கக்கூடாது, அது ராஜாவுக்கு கோபத்தை உண்டாக்கிறோம். ஆனால் அதனால் நெகேமியா பயந்துட்டார். நான் துக்கமுகமாக இருக்கிறது ராஜாவுக்கு தெரிந்து விட்டதே. அவர் சொல்கிறார், வியாதினால் உண்டான துக்கம் அல்ல, உன் மனதில் ஏதோ ஒன்று காரியம் இருக்குது, உன் மனதில் ஏதோ ஒரு காயம் இருக்குது, அந்த துக்கம்தான் என்பதாக ராஜாவே விசாரிக்கிறார். எப்போ தெரியுமா? அது நிசான் மாதத்தில் 1ஆம் வசனத்தில் வாசித்தா, நிசான் மாதம், அர்த்தசஸ்த ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்தில். அதே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, கிஸ்லேயு மாதத்தில் தான் இந்த சம்பவம் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த செய்தி கேள்விப்பட்டு அவர் ஆள ஆரம்பிக்கிறார், ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். நிசான் மாதத்தில் ராஜாவுக்கு முன்னால் நிற்கிறார். எவ்வளோ நாட்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட 4 மாதம். கிஸ்லேயு மாதத்திலேருந்து நிசான் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாதம். அப்போது 4 மாதமாய் நெகேமியா அழுதுகிட்டே இருக்கிறார், துக்கத்தோடு இருக்கிறார். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறார், துக்கமாக இருக்கிறார். அடுத்து என்ன செய்கிறார் பாருங்க, சில நாளாய் துக்கித்து, அது சில நாளில் சில மாதம், 4 மாதமாக துக்கம் அவர் உள்ளத்துக்குள்ளே வேதனையாக இருந்துக்கிட்டே இருக்கு. உபவாசித்து பாருங்க, உபவாசித்து ஆண்டவர் சொன்னாரா நெகேமியா நீ உபவாசம் பண்ணுன்னு சொன்னாரா? சொல்லலை. ஆனால் அவர் உபவாசிக்கிறார். ஏன்? சாப்பிட மனம் இல்லை. என் ஜன சிறுமை அனுபவிக்கிறாங்க, என் தேசம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கு, என் மக்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே, சாப்பிட மனம் வரவில்லை, தூங்க மனம் வரவில்லை. அந்த பாதிப்பு சிலர் சொல்லுவாங்கல்ல, அவங்க இறந்த பிறகு அந்த இழப்பு என்னை ரொம்ப பாதிச்சிட்டது, தூங்க முடியல, சாப்பிட முடியல, எதையுமே யோசிக்க முடியல, அதான் செயலற்று, அந்த அளவிற்கு ஒரு பாதிப்பு. நம்ம தேசம், நம்முடைய மக்கள், நம்ம நாட்டில் நடக்கிற காரியம் அந்த அளவுக்கு நம்மளை பாதிக்குதா? யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய உள்ளத்தை பாதிக்கிறது, ஆண்டவருடைய உள்ளத்தை அது பாதிக்க. அதனால தான் ஆண்டவர் நீங்கள்லாம் ஜெபம் பண்ணுங்கன்னு நம்மகிட்ட பாரத்தோடு சொல்லியிருக்கிறார். அதை ஆண்டவர் சொல்லும்போது அவருடைய துக்கத்தை நான் பார்த்தேன். ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லும்போது நான் வீட்டில் இருக்கிற சமயம் இந்த காரியத்தை குறித்து அவர் என்னோடு இடைப்பட ஆரம்பித்த போது, என்ன ஆண்டவரே என்று நான் கேட்டபோது, அவர் ஜெபிக்கீங்களா அந்த தேசத்துக்காக சொல்லும்போது அவருடைய குரல் துக்கம் நிறைந்ததாக இருந்தது. அவருடைய குரல் சத்தத்திலே ஒரு வேதனை இருந்தது, அவருடைய பேச்சிலே ஒரு வேதனை, துக்கம் இருந்தது. ஆண்டவர் மிகுந்த துக்கத்தோடு இருந்தார். ஒரு உள்ளம் பாதிக்கப்பட்டால் நம்முடைய குரல் எப்படி வரும், சத்தம் எப்படி வரும்? அதே மாதிரி ஆண்டவர் பேசினார். மகனை, உன் தேசத்துக்காக நீங்கள் அழுது புலம்பி ஜெபிப்பீங்களா? இந்த தேசத்துக்கு ஒரு ஆபத்து வரப்போதே, அதை நினைச்சாலே நான் துக்கப்படுகிறேன். உன்னுடைய தேசத்தின் மேலே, ஒரு ஜனத்தின் மேலே ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. ஐயோ, அதை நிரம்ப பாரப்படுத்துது. நீங்கள் ஜெபிப்பீங்களா? இயேசு அந்த வார்த்தை பேசும்போது துக்கம் நிறைந்த ஒரு வார்த்தை, அது வேதனை நிறைந்த ஒரு வார்த்தையாக இருந்தது. ஆண்டவரை அவ்வளவு துக்கப்படுத்தி இருந்தது. ஒரு பாதிப்பு ஆண்டவருடைய உள்ளத்தில்.
இயேசுடைய உள்ளத்தில் காணப்படுகிற பாதிப்பு நமக்குள்ளே காணப்படணும், உங்களுக்குள்ளே காணப்படணும். உங்கள் தேசத்தை குறித்து, உங்களை மக்களை குறித்து ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு பாதிப்பை உண்டாக்கும். அப்படி அது வேதனையான ஒரு வார்த்தை, அது துக்கம் நிறைந்த ஒரு வார்த்தை. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு முகங்கொப்புற விழுந்து கதறிக்கொண்டு, பேதுருவே, 1 மணி நேரமாக என் கூட விழித்திருக்க கூடாது. நம்ம சும்மா வாசிக்கிறோம், ஆண்டவர் எவ்வளவு வேதனையோடு போய் நின்று, பேதுருவே, என்னால தாங்க முடியல, 1 மணி நேரமாவது என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவியா? ஏக்கத்தோடு அவர் கேட்கிறார். அந்த மாதிரி தான் இயேசு பேசினார். இந்த தேசத்துக்காக நீ ஜெபம் பண்ணுவீங்களா? கண்ணீர் வடித்து அந்த கண்ணீர் தேவ சமூகத்தில் வருமா? அப்போ ஆண்டவருடைய உள்ளத்தை பாதித்த ஒரு விஷயம், இது சீரியஸான ஒரு காரியம். அதனால தான் எனக்குள்ள இந்த பார், இது சீரியஸான ஒரு விஷயம். எத்தனையோ ஒரு ஆண்டவர் பேசியிருக்கிறார், சில பட்டணங்களை குறித்து, சில மக்களை குறித்து, ஆண்டு வாலிபர்களை குறித்து என்ற பல நிமிட நேரம் பேசினார். சிறு பிள்ளைகளை குறித்து அவர் உட்கார்ந்து பல காரியம் பேசினார். சின்ன பிள்ளைகள் உன் தேசத்தில் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க பாரு, ஒன்றொன்னா ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி ஆண்டவர் பேசின பல சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் இந்த முறை ஆண்டவர் பேசும்போது அவருடைய உள்ளத்தில் அவ்வளோ பெரிய பாரம், பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு இயேசு பேசினார். அப்படின்னால் சீரியஸான விஷயம், இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. தேசத்தில் நடக்கப் போகிற காரியம் ரொம்ப சீரியஸானது. அதனால தான் இயேசு அவ்வளோ பாரத்தோடு வந்து பேசும்போது துக்கம் நிறைந்தவராய் அவர் பேசினார். நெகேமியா பாருங்க, அழுகிறார், உபவாசிக்கிறார், சாப்பிடாம உபவாசித்து. அடுத்த வசனம் பாருங்க, மன்றாடி, நான் மன்றாடினேன் அப்படின்னு சொல்றார். சாதாரண ஜெபம் வேறு, மன்றாடுவது வேறு. மன்றாடி, சிலர் பார்த்தீங்களா, சிலர் தரும் எடுங்க, ஐயா தரும் போடுங்க அப்படிம்பாங்க, இல்லை பண்ண போயிடுவாங்க. சிலர் ஐயா தரும் போடுங்கய்யா, இறக்கம் காட்டுங்கய்யா அப்படி சொல்லுவாங்க. போடலைன்னா கூட சரி கேட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. சிலர் பாருங்க மன்றாடுவாங்க, ஐயா பசிக்குது, சாப்பிட்டு தினைய நாள்ச்சு, தயவு செய்து எனக்கு ஒரு பிச்சை போடுங்க, தயவு செய்து. பின்னாலே வருவாங்க, பார்த்துருக்கீங்களா, பின்னாலே வருவாங்க. நான் ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு சின்ன பிள்ளை பசிக்குதையா சாப்பாடு ஒன்று காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சுது, எனக்கு சாப்பாடாவது வாங்கி கொடுங்க, கெஞ்சுது. அப்படியே ரோட்டில் எல்லாரும் பார்க்குறாங்க, யாரை குறித்த கவலை இல்லை, அதுக்கு பசி, அதனுடைய காரியம் போகணும், காலை பிடிச்சி அது கெஞ்சுகிறார். சின்ன பிள்ளைகள் பார்த்துருக்கீங்களா, அழும் கண்ணீரோடு வந்து ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ் மம்மி கெஞ்சும். அது பார்த்துருக்கீங்க, உங்கள் பிள்ளை கெஞ்சுனா உடனே உடைய மனசில் ஒரு இறக்கம் வந்துடும், ப்ளீஸ் டாடி. அதுவும் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே கெஞ்சினா எப்படி இருக்கும்? நெகேமியா அப்படி தான் மன்றாடுகிறார், கெஞ்சுகிறார் ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, என் தேசம், என்னுடைய மக்கள் சிறுமை அனுபவிக்கிறேன், என் தேசம், என் பட்டணம் பாழாய் கிடக்கிறாண்டு, ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க. அதன் பிறகு அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஜெபத்தை நீங்கள் வாசி கேட்டீங்க, நானும் என் ஜனங்களும் பாவம் செய்து விட்டோம், உமக்கும். அவர் இரவும் பகலும் மன்றாடினாராம். நீங்கள் 6வது வசனம் பாருங்க, அவர் சொல்லுகிறார், உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாய் மன்றாடி, ராத்திரி பகலாம் மன்றாடுகிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே நீ மன்றாடுகிறார், இறக்க செய்யுங்க, மன்னிங்க, கிருபை கொடுங்க, என் ஜனத்துக்கு இறங்க செய்யுங்க, இரவும் பகலும் மன்றாடுகிறார். அந்த வசனத்தின் கடைசியில், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்து விட்டோம், நாங்கள் கெட்டவர்களாக நடந்தோம் ஆண்டவரே. நெகேமியா தேவனுக்கு பயந்து நடந்த மனிதர். இவர் எங்கே பாவம் செய்தார்? இவர் எங்கே கெட்டவராய் நடந்தார்? தன்னுடைய ஜனத்தின் பாவத்தை தன்னுடைய பாவமாக ஏற்றுக்கொண்டு அவர் ஜெபம் பண்ணுகிறார். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்துட்டோம், நாங்கள் கெட்டவர்களாய் நடந்தோம், இறக்க செய்யுங்க. அப்போ தன்னுடைய ஜனத்தின் பாவத்தை தன் பாவமாக ஏற்றுக்கொண்டு
ஜெபிக்கிறதா, மன்றாடி ஜெபிக்கிறார். அந்த மாதிரி சொல்கிறார், ஆண்டவரே சோதம் குமார பாவத்தினால் எங்கள் பட்டணத்தை தீட்டுப்படுத்திட்டோமே, உங்களை துக்கப்படுத்திட்டோமே. நம்ம அந்த பாவத்தை செய்யலை, ஆனால் நம் ஜனங்கள் செய்த பாவத்தை நம்முடைய பாவமாய் நம்மேல போட்டுக்கொண்டு நானும் என் ஜனங்களை பாவம் செய்துட்டோம், இறக்க செய்யுங்க, மன்னிங்க, ஆண்டவரே இறங்குங்க என் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவார். நெகேமியா அப்படி தான் ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபத்தை தான் நம்ம இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்க கேட்கிறோம். பாருங்கள், எப்படி ஒரு தேசம், அந்த மக்கள், அந்த பாதிப்பு அவருடைய உள்ளத்தை எவ்வளவாய் பாதித்து அதுக்காக மன்றாடுகிறார். ராத்திரி பகலும் மன்றாடி ஜெபிக்கும்போது பாவத்தை அறிக்கை செய்து அழுது ஜெபிக்கிறார். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். நெகேமியாவுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்த்தார். அதனால் அதே நெகேமியாவை கர்த்தர் எழுப்பி, எருசலேமின் அலங்கத்தை நீ போய் கட்டு, மக்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பு அப்படின்னு சொல்லி அதே நெகேமியாவை கொண்டு தேவன் அந்த பட்டணத்தை மறுசீரமைப்பது தான் நெகேமியாவின் சரித்திரம். எனக்கு அன்பானவர்களே, அவனுடைய அழுகையின் ஜெபம் அந்த ராஜாவுடைய உள்ளத்தை மாற்றினது. ராஜா கேட்குறவனுக்கு என்ன வேணும், நெகேமியா என்ன வேணும்னு கேளு. இல்லை, நான் என் தேசத்துக்கு போய் என் தேசத்து மக்களுக்கு நன்மை செய்யணும். அவ்வளோதானே, ஓகே நீ போயிட்டு வா, நான் உனக்கு என்ன உதவி வேணும் கேளு. ராஜாவுடைய உள்ள அப்படி மாறுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அடிமையாக வந்தவர், ஒரு ராஜாவுக்கு வேலைக்காரனாக இருக்கிறவர். ராஜா அவர் கேட்குறதெல்லாம் கொடுக்கிறார். அப்படி மனதிலே ஒரு மாற்றம். நம்ம அழுது புலம்பி ஜெபிச்சா சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வரும்.